தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது? அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது இப்படி வேலையிலேயே டென்ஷன் பண்ணிட்டுதாங்க. இவங்க கொடுக்குற மரியாதையும் போதும். 7ஆம் இடத்து புதன் ஆட்சி பெறுவதால் பார்ட்னர்ஷிப்பில் 2 பேரும் சேர்ந்து ப்ரொப்பரேட்டர் கோ ப்ரொப்பரேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, அல்லது நீங்கள் பாதி பணம் அவர் பாதி பணம் போட்டு ஒரு இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு அறிவுரை, இது நமக்கு வேண்டாம். நம்ம என்ன பண்ணோம், நீ ஓடியதெல்லாம் போதுமப்பா, உன் கால்கள் எல்லாம் வலிக்கிறது, ஒரு புசி சோஃபாவில் உட்காந்துக்குப்பான்னு ஏசி போட்டு அவருக்கு சுகரை வர வச்ச முழு பெருமை நமக்கு தான் சேரும். அவர் கிராமத்தில் நல்லா இருந்தார், உங்கள் கூட வந்தார். 6 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வெளி மாநிலங்கள், தமிழ்நாட்டிலே நமக்கு இந்த ஊரில் சரியான பதவி என்பது கிடைக்காத காரணத்தினால் கர்நாடகாவுக்கு சென்று பிழைத்துக் கொள்கிறேன், அல்லது கேரளாவுக்கு செல்லுகிறேன். அப்பவுமே உலக நாட்டுகளே ஒரு இந்த பக்கம் சனி 10 பார்க்கறதால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உலக புகழ் பெற போறீங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. பக்த ஆஞ்சநேயர், ஒரு காலை கீழே ஊனிட்டு ஒரு காலை தூக்கி வச்சிருக்கிற ஆஞ்சநேயரை வணங்குங்க. நிறைய பேர் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது? இந்த ஜூலை மாதம்னு பொறுத்த வரைக்குமே அப்படியே இருக்கும் சார். என்ன காரணம்னா, என்னைக்கு நான் இந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததோ அன்னையிலேருந்து ஒரே பிஸியாகவே இருக்கேன் சார். சொல்லப்போனால் நம்ம ஐபிசி பக்தியுடைய காலையில் இந்த ஒரே ஒரு யூடியூப் பார்த்துட்டு மற்றதெல்லாம் எதுவுமே பார்க்க நேரம் இல்லை சார். மற்றதெல்லாம் எதுக்கு பார்க்கணுன்றேன், இதை பார்த்துட்டிங்கல்ல, அது போதும். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல புதன் பகவான் இந்த மாதம் ஆட்சி அடைகிறார். ரொம்ப நல்ல மாதம், சூப்பரான மாதம். இப்போ நம்ம ஒரு ஃபார்மெட் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். என்ன, இதுதான் நடக்கும் ஜூலை மாதம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு நான் என்ன செய்யணும்? எந்தெந்த தேதி நான் ஜாக்கிரதையாக இருக்கணும்? எந்தெந்த தேதி அதிர்ஷ்டமான தேதி? இது ஒன்று கேட்டால் போதும். நான் தான் சொன்னேன், இது ஒன்று கேட்டால் போதும், வேறு எதுவும் கேட்க வேண்டாம். இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நமக்கு 4ஆம் இடத்திலே சனி. இது ஒரு அர்த்தாஷ்டம சனி. நம்மளை போட்டு பெண்ட் எடுக்குது கம்பெனியில். நீங்கள் தான் டீம் லீடர், நீங்களே வீட்டுக்கு போயிட்டா எப்படி, நீங்கள் தான் டீம் லீடர், நீங்களே வீட்டுக்கு போயிட்டா எப்படின்னு சொல்லியே 9 மணிக்கு மேலே தான் சார் கம்பெனிலேருந்தே கிளம்புறேன். நான் வீட்டுக்கு போனால் 12 மணி ஆகுது சார். காலையில் 4 மணிக்கு பசி விட்டு சார். அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் தான் டீம் லீடர். அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது இப்படி வேலையிலேயே டென்ஷன் பண்ணிட்டுதாங்க. இவங்க கொடுக்குற மரியாதையும் போதும், நான் வீட்டில் குழந்தைய பார்க்கவே முடியல சார், அப்படி தான் உங்களை வச்சிருப்பார். இந்த மாதம் ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்க. ஆனால் சந்தோஷப்படுங்க, பிஸியாக இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் பாருங்கள். பிஸியாக இருக்கிறது சந்தோஷப்படுங்க. 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். இவர் உங்களுக்கு இப்படி பண்ணுறார். ஓகே, அதெல்லாம் கூட விடுங்க. இப்போது யோகாதிபதி 5 கூடையவன் 6க்கு செல்லுகிறார். யார்? செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். அப்போது என்ன நடக்கும்னா, குழந்தை விஷயத்தில் சில சங்கடங்கள் வரும். இதுதான் நடக்கும்னா இதுதான் நடக்கும். அப்போ ஐவிஎஃப் பண்ணுறவங்க, ஐயுஐ பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக இருங்கள். இது ஒரு பக்கம். ஆனால் 12 கூடையவனாக இருக்கின்ற செவ்வாய், அவன் என்னதான் சொன்னாலும் விருச்சிகத்துக்கு அதிபதி, அவன் 6ஆம் இடத்தில் மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. திடீர்னு பூமி வாங்குவீங்க. இதே செவ்வாய் ரிவர்ஸில் செயல்படுவான், திடீர்னு பூமி வாங்குவீங்க. 7ஆம் இடத்து புதன் ஆட்சி பெறுவதால் பார்ட்னர்ஷிப்பில் 2 பேரும் சேர்ந்து ப்ரொப்பரேட்டர் கோ ப்ரொப்பரேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, அல்லது நீங்கள் பாதி பணம் அவர் பாதி பணம் போட்டு ஒரு இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு அறிவுரை, இது நமக்கு வேண்டாம். பார்ட்னர்ஷிப் வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் எலி விலையானாலும் தனி விலை வாங்குவது நல்லது. காரணம், உங்களுக்கு 7 கூடையவன் பாதகாதிபதி ஆட்சி நல்லா ஆட்சி பெற்று ஒரு மாதம் ப்ளஸ் பண்ணிட்டு போயிடுவார். புதனுக்கு என்ன, அவனுக்கு என்ன, அடுத்த மாதம் கடகத்துக்கு போயிடுவான். இந்த பார்ட்னர் போட்ட காசுக்கு நம்ம தான் உட்காந்துருக்கணும். இது தேவையில்லாத வேலை. அப்போது பார்ட்னர்கிட்ட பேசணுமா, தொழிலில் முன்னுக்கு வந்தோமான்னு இருக்கணும். சொத்து பத்தெல்லாம் நம்ம ஒய்ஃப் கூட மட்டும்தான். இதை மனசில் வச்சுக்கோங்க. தயவுசெய்து இந்த ஆஃபர் உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகாத வேலை பார்ட்னர்ஷிப் வேண்டாம். ஏன்னா 7 கூடிய, அதை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம பேசிட்டோம் அதுக்கு முன்னாடிலாம். 7 கூடியவன் ஆட்சி பெறுகிறான். 8லே சூரிய பகவான், அவர் தான் ஆடி மாதம். அது எப்போ? 15ஆம் தேதி 17ஆம் தேதி உள்ள போகிறார். இதுக்குள்ளே ஆடி கடகத்துக்குள்ளே போகிறார். அதுதான் ஆடி மாத துவக்கம், மாத பிறப்பு. இவர் போனாலும் போனார். உங்களுக்கு 9 கூடையவன் அவர். 9 கூடையவன் 8ல் மறைஞ்சா என்னாகும்? அப்பாவால் சங்கடங்கள் ஏற்படும். அப்பா என்ன பண்ணுவார்? வேலைலாம் வேண்டாம்ப்பா, வீட்டோட இருந்துக்கப்பா, நம்ம ஊர்லேயே விவசாயம் பார்த்துக்கலாம்ப்பா. அப்பா, நான் ஐடியில் பெரிய டீம் லீடர் ஆகிட்டேன், இப்போ இதை விட்டுட்டு கிராமத்துக்கு வருது என்னால் முடியாது, டேர்ம்ஸ் செட் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா, ஜாக்கிரதையாக இருங்க. அவர் அன்புக்காக புலம்புறார். அப்பா கூட சண்டை வரும். அதுக்காக சொல்ல வரேன். 9 கூடையவன் 8ல் மறையக்கூடாது. மறையும் பொழுது அப்பாவுடைய உடல்நிலை ஒரு பக்கம். 2வது விஷயம் என்ன,
நிறைய பேர் பண்ணுற தப்பே நம்ம தான் சார். அவர் பாட்டுக்கு ஓடி ஆடி ஜாலியாக இருந்தார். சண்டே ஆனால் வீட்டில் டிவிலாம் துடைப்பார், டிவிலாம் பிரித்து வச்சு ரிப்பேர் பண்ணுவார். அவர் இளைஞராக இருந்தார். நம்ம என்ன பண்ணோம், நீ ஓடியதெல்லாம் போதுமப்பா, உன் கால்கள் எல்லாம் வலிக்கிறது, ஒரு புஷி சோஃபாவில் உட்காந்துக்குப்பான்னு ஏசி போட்டு அவருக்கு சுகரை வர வச்ச முழு பெருமை நமக்கு தான் சேரும். அவர் கிராமத்தில் நல்லா இருந்தார், உங்கள் கூட வந்தார், பிபி சுகர்லாம் வந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. அவராக இருக்க விடுங்க. நீங்கள் சிட்டியாலாம் மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. இந்த சண்டை தான் உங்களுக்குள்ளே வரும். அது எப்படி நீங்கள் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? ஏன்னா ராசிநாதன் குரு தான் 8ல் மறைஞ்சிட்டானே. அப்போது உங்களுக்கு இடம் மாறுகின்ற நேரம் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கும். இருக்கிற கம்பெனிலே இருந்துக்கலாமா, இல்லை இவங்க வேறு டீம் லீடர்னே எல்லா வேலையும் வாங்குறானுங்க. பேர் தான் டீம் லீடர், ஜூனியர் இன்ஜினியர் வேலையிலேருந்து நம்ம தான் பார்ப்போம். ஏன்னா கேட்டால் நீங்கள் பதவி. அப்போது 8ஆம் இடத்திலே குரு மறையும் பொழுது மனசு ஒரு நிலையில் இருக்காது. வேலையை விடலானே தோணும், போலானே தோணும். அமைதிப்படுத்துங்கள். உலகின் மிகப்பெரிய எதிரி யார்? நமக்கு நம் மனம்தான் எதிரி. இது என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்றைக்கி சரியாயிடும். மனசு தான், நம்ம மனசு தான் நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறத யோசிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எதுக்கு இந்த தத்துவம்லாம் சொல்கிறேன்னா, ராசிநாதன் 8ல் மறைவதைப் போலவே அவர் 4 கூடியவராகவும் இருக்கிறார். நிம்மதியை தரக்கூடியவர் அவர் தான். ஜூலை மாதம் பிரமாதமான விஷயங்கள் நடக்க போது, பூமி வாங்க போகிறீங்க, ஹாப்பியாக விடுங்க. நீங்கள் மனசை போட்டு டென்ஷன் பண்ணிக்காதீங்க. இதான் நான் சொல்ல வர பாயிண்ட். இப்போது 6 சுக்கிரன் வேற என்ன ஆகிட்டார், 9ல் போய் உட்கார்றார். இப்போ என்ன ஆகும், 6 9ல் இருக்கும்போது வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கும். திரும்பவும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தான் சொல்ல போகிறேன், அதை விடுங்க, அந்த பாயிண்ட் நம்ம பேசிட்டோம். 6 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வெளி மாநிலங்கள், தமிழ்நாட்டிலே நமக்கு இந்த ஊரில் சரியான பதவி என்பது கிடைக்காத காரணத்தினால் கர்நாடகாவுக்கு சென்று பிழைத்துக் கொள்கிறேன், அல்லது கேரளாவுக்கு செல்லுகிறேன். அப்போவே உலக நாட்டுகளே ஒரு கொடைக்கு கீழே கொண்டாண்டான். நம்ம இன்னும் வெளி மாநிலத்துக்கு போகாமல் இருக்கோம். கட்டை வரைக்கும் இந்த கட்டை இந்த திருச்சியை தாண்டாது. வேணாம், அந்த டைலாக்லாம் வேணாம் ப்ளீஸ். நீங்கள் பக்கத்து ஊருக்கு கிடைச்சா போயிருங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் வெளிநாடு போயிட்டு வருது. அதனால் இந்த பழைய காலத்து கிராமத்து கான்செப்ட்லாம் அப்படியே போட்டோம். அதெல்லாம் வேண்டாம். எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைச்சதுன்னா போங்க, அருமையான நேரம். உங்களுடைய பாலிசிஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடுங்க. நீங்கள் அங்கே இப்போ வேலை கிடைக்கிறதே பெரிய குதிரை ரொம்ப இருக்குது. அப்போ 10ஆம் இடத்துல யார் இருக்கா, 10ல் உங்களுக்கு புத பகவான் கன்னியில் நகர்ந்து வந்துட்டு இருக்கார். யார், சுக்கிர பகவான். அடுத்த மாதம்லாம் உங்களுக்கு நீச்சமாயிடுவார். அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ப்ராப்ளமான ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா, அவர் நீச்சமாக கூடாது. அவர் புரட்டாசி மாதம் வந்ததுன்னா என்னாகும், அவர் நீச்சம் ஆகிட்டாருன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். ஸோ இந்த பக்கம் சனி 10 பார்க்கறதால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உலக புகழ் பெற போகிறீங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இதை விட சூப்பரான நேரம்னு எதுவும் கிடையாது. என்ன சார், இந்த பக்கம் இப்படி சொன்னீங்க, இந்த பக்கம் அப்படி சொன்னீங்க. நான் சொல்கிறதெல்லாம் வேலையில் எல்லாமே நல்லது தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். பிஸ்னஸில் இருக்கிறவங்க உலக புகழ் பெறுவீங்க. சனி 10 பார்க்குறாரு. சரி, இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு ட்ரீம் மாதிரியே இருக்குது சார். இதெல்லாம் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதை அப்படியே பணவரவாக மாற்ற நம்மளால் முடியும். எப்படி முடியும்? 2 சனி பகவான் வக்ர பெறுகிறார் ஜூலை 27. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, திருநள்ளாறு செல்ல வேண்டும், அல்லது இங்கே பக்கத்தில் இருக்கிற பொழிச்சலூரில் இருக்க அகத்தீஸ்வரர் கோயில் செல்ல வேண்டும், அல்லது எதெல்லாம் சனிஸ்தலம்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளவோ உங்களுக்கு எல்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது உங்கள் பாரம்பரியமாக பழகி இருப்பீங்க. அல்லது ஒன்றும் முடியலையா பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் போயிட்டு வந்துருங்க. சனீஸ்வரனை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்கள் பொங்கும் மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சகாநதியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா மண்டை பிராம் ப்ரீம் ப்ரோம் மண்டுங்க. இது பண்ணுங்க, பணம் சூப்பராக வரும். காரணம் என்ன அப்படின்னா, மிஸ்டர் சூரியன் தான் சனிக்கு ஒரே எதிரி. அவர் 8ல் மறைஞ்சிட்டார். அப்போ சனியினுடைய ஆட்சி, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி ஃபுல் பிளெஸ்ஸிங்காக உங்களை பார்க்குறார். சூரியனுக்கு அவருக்கு தான் லைட் ஆஃப் கிளாஷஸ், மற்றபடி சனி நல்லவர் தான். ஸோ சூரியன் மறைஞ்சது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது. இப்போது அடுத்ததாக இதுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம்? ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. பக்த ஆஞ்சநேயர், ஒரு காலை கீழே ஊனிட்டு ஒரு காலை தூக்கி வச்சிருக்கிற ஆஞ்சநேயரை வணங்குங்க. நிறைய பேர் பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு போர் குணமாக இருக்கிற ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. 5 முக ஆஞ்சநேயர் வச்சு போர் குணமாக இருக்கிற ஆஞ்சநேயரை வணங்காதீங்க. இது வீடு, போர்க்களம் அல்ல. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது செட்டே ஆகாது. இதை பற்றிலாம் நிறைய நம்ம பேசிட்டோம். ஆஞ்சநேயரை பக்த ஆஞ்சநேயர், பால ஆஞ்சநேயராக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. போர்க்குணமுடைய ஆஞ்சநேயர் வேண்டாம். 2 காலையும் தூக்கிட்டு பறக்கிற ஆஞ்சநேயர் வேண்டவே வேண்டாம். ஹிருதயத்தை கீழ்ச்சி காட்டுற ஆஞ்சநேயர் வேண்டாம், அதை பார்க்க வேண்டாம். ஏன்னா சனிக்கு பரிகாரம் பண்ணுற பேர் வழின்னு எதையாவது பிடிச்சி இழுத்து வந்துடக்கூடாது. அதெல்லாம் வேண்டாம். அடுத்து இப்போ நமக்கு ராசியான தேதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்? ஒரே ஒரு விஷயம், இவர் மறைகிறாரே, சூரியன் அஷ்டமத்தில் மறைகிறாரே, அது ராசினே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் சனி உங்களுக்கு ஃபுல்லாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் ஒரு வகையில் 17ஆம் தேதி உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சிவராத்திரி, இந்த மாதம் வருகின்ற சிவராத்திரி நீங்கள் வழிபடுங்கள் 21ஆம் தேதி. அடுத்து நீங்கள் ரொம்ப ராசியாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய தினங்கள், சந்திராஷ்டம தினங்கள்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, 16 ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. எங்கே இருந்தாலும் 5 கூடிய 6ல் மறைஞ்சதுனால ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன், குழந்தை விஷயம் ஜாகிரதையாக இருங்கன்னு. ஷஷ்டி வருகிறது 6 திங்கள் அல்லது 19 ஞாயிறு.
சஷ்டி வருகிறது. அன்று முருகப்பெருமானை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதை பற்றி பாருங்கள். என்னோட கொலீக்ஸ் இதில் நிறையா முருகன் பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க ஐபிசியில். இதை விட ஒரு பெரிய தெளிவான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை கேட்டு முருகப்பெருமானை எப்படி வழிபடணும், என்ன பண்ணணும், எல்லா வீடியோக்களும் பாருங்கள். முக்கியமாக நம்ம தான் அடிக்கடி சொல்கிறேன், நம்மளுடைய ஒரு சேனலை செலக்ட் பண்ணி மந்த்லி பலன் பார்த்தா நம்மளதை மட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபார்மட் மனசில் நிற்கும். ஸோ 15, 16 ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்கேன். மற்ற நாட்கள் சஷ்டி சொல்லியிருக்கேன், சிவராத்திரி சொல்லியிருக்கேன், ஜாக்கிரதையாக இருங்க. அதிர்ஷ்டமான திசைனா நீங்கள் என்ன சொல்லலாம் என்று கேட்டால் ஒரே ஒரு விஷயம், புத பகவான். அப்போது தெற்கு, அதே மாதிரி பச்சை கலர் உங்களுக்கு ரொம்ப ராசி, மரகதம் ராசி. சனி பகவான் ராசி தரப்போகிறார். சில பேர் நீலம் கூட போட்டுக்கலாம், நீலம் கருப்பு போட்டுக்கலாம். 8ஆம் நம்பர் ராசியாக போகுது. முதன்முறையாக வரலாற்றில் முதன்முறையாக உங்களுக்கு அவர் சனி பகவான் அருள் தரப்போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அதாவது மனசார நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கனாலே தனுசு ராசிக்காரர்கள் ஜூலை மாதத்தை பயனுள்ள வகையில் கழிப்பீர்கள். ஆக நீங்கள் சொன்ன மாதிரியே கம்பெனியில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார், நான் என்ன பண்ணுறதுனே தெரில சார், வேலைக்கு போகிற மாதிரியே இருக்குது, வர்ற மாதிரியே இருக்குது, கம்பெனி பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது கண்ணை மட்டும் யோசிக்கிறேன் சார், கம்பெனிக்கு போயிட்டுருக்கமா வந்துட்டுருக்கமானே தெரில. அந்த மாதிரி ஆகுது சார். என் உடம்பை தன்னிச்சையாக கம்பெனிக்கு போய் ஆட்டோமேட்டிக் ரோபோ மாதிரி ஆகிட்டேன் சார். ரொம்ப நல்லது. அப்போ தான் இதை பற்றிலாம் யோசிக்காமல் இருப்பீங்க. ஒரு வகையில் நல்லது தான். 8க்கு கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தினசரி 1000 கால்கள் வருகிறதுனா நீங்கள் அது மிக அன்று. காரணம், எல்லாரும் வரதெல்லாம் உடனே பார்க்கணும், இப்போ பார்க்கணும் கேட்குறீங்க. டக்கல் முறைப்படி பார்த்தா மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும். அதனுடைய விவரங்கள் அவங்க கேளுங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். தெளிவாக கைடன்ஸ் கிடைக்கும். உங்கள் டிவிலையோ அல்லது மொபைல்லையோ QR கோடு போயிட்டுருக்கோம், அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. என் பதிவுகள் என்னிடம் மூத்தோர் பதிவுகளை தினசரி பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.